So the last class, what we saw, we had finished. Actually, நம்ம வந்து என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னா அயோத்தியா காண்டம் ஃபுல்லாவே முடிச்சிருந்தோம். What was there in அயோத்தியா காண்டம் அப்படின்னா, அயோத்தியா காண்டத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து அந்த பட்டாபிஷேகம் பண்ணணும் நினைச்சதுல இருந்து கைகேயி தன்னோட ரெண்டு வரத்தையும் கேட்கறது. ஓகே, இது எல்லாமே அப்புறமா ராமர் வனவாசம் போனது, அப்புறம் வனவாசம் போயிட்டு அங்க பரத்வாஜரை பார்க்கறது, குஹனோட ஃப்ரெண்ட்ஷிப் அதை இது மதிச்சு இருக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் தசரத ராஜா உயிர் விடுறது, அப்புறம் பரதன் வந்துட்டு கேள்விப்பட்டு ரொம்ப சோகமாயி திருப்பியும் எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்க்கு போய் அண்ணாவோட காலில் விழுந்துட்டு அவருடைய பாதுகைய வாங்கிட்டு வந்து அவரை மாதிரியே ஜடாமுடி எல்லாம் போட்டுண்டு நானும் இந்த ஒரு 14 வருஷமும் இங்கே இருப்பேன், அயோத்தியில இருக்க மாட்டேன்னு நந்தி கிராமத்துல நானும் ஒரு தபஸ்வியா நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். சோ எப்படி அண்ணா அரண்யத்துல போய் இருக்க போறாரோ அதே மாதிரிதான் நானும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நந்தி கிராமத்துல இருக்கார். இங்க ராமர் இட் இஸ் த ஹாண்டிங், த மெமரிஸ் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் கம் ஹியர். எல்லாரும் இங்க வந்துட்டு யானைப்படை, குதிரைப்படை, அந்த சேவகர்கள், அம்மாக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் நம்மள ஹாண்ட் பண்ணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இங்க இருக்கோம்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம் நம்மள தேடிண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க இருந்து நம்ம ஆரண்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனோட சீதையோட okay, that is what அரண்யா காண்டம் ஸ்டார்ட்ஸ். அப்போ அவர் உள்ள நுழையும் பொழுதே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். ஓகே, தண்டகாரண்யம் அப்படிங்கும் பொழுது அரண்யம்னாலே ஒரு காடு. அதுலயும் இது எப்படின்னா ரொம்ப ஒரு இருளா இருக்கிற, that is very dark. ஏன்னா very very long trees, tall trees, broad trees, எல்லா பக்கமும் வெறும் மரங்களா இருக்கு. ஸோ இந்த மரங்கள்லாம் எப்படி அப்படியே இருள் அப்படியே அடைச்சிடுறது. அந்த இருள் எல்லாம் அதாவது வெளிச்சத்தையே அடைச்சு அப்படியே காடுக்குள் நடக்கும்போது இருளா இருக்கும். இப்ப நம்மளே சில சமயம் சில ஊருக்கெல்லாம் நம்ம கார்ல போகும்பொழுது பார்த்தானா சில இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 2 பக்கமும் மரங்களா இருக்கும். எஸ்பெஷலி ஐ ஹவ் சீன் இட் இன் மைசூர், பெங்களூர் அந்த சைட்ல. தமிழ்நாட்டுல நோ மரம். அப்போ என்னன்னா இஃப் த பிரான்ச்சஸ் ஆர் பிரிட்டி லோ என்ன ஆகும்னா அதுவே நம்மளோட வெஹிக்கிள்க்கு ஒரு பெரிய ஷேடா இருக்கும். வெளியில இருக்கிற சன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் we can expect only so much. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரே ஒரு ரோ தான் ட்ரீஸ் will be planted. இப்ப நீங்க அந்த ஃபுல் ஏரியாவே ஃபுல்லி ட்ரீஸ் அப்படி இருந்தது, ஒரு மலை மேல இருந்தது, ஃபுல் ட்ரீஸா எல்லா இடத்துலயும் இருந்தது அப்படின்னு சொன்னானா there will be darkness. எல்லா இடத்துலயும் இருள் தான் இருக்கும். ஸோ அதுதான் தண்டகாரண்யம். ஸோ அப்ப இருளோட இருக்கிற காடுக்கு தான் தண்டகாரண்யம்னு பேரு. ஓகே, ஸோ அந்த காட்டுக்குள்ள ராமர் அப்படியே உள்ள போறார். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தோட யாரோ ஒருத்தர் அவர் பார்க்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு மலை மாதிரி ஒரு உருவத்தோட வராராம். அங்கதான் அந்த விராதர்னு ஒரு ராட்சசன். அவன் எப்படி இருக்கானா தன்னோட சூலத்துல 2 மானு, அப்புறம் 4 புலி, ஒரு சிங்கம், ஒரு எருமை, ஒரு யானை, இவ்வளவையும் சொருகி வச்சிருக்கான் அவனோட சூலத்துல.
அப்ப அவன் எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு வேட்டை ஆடுறவனா இருப்பான். அவன் வந்து சீத்தையை வந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ சீத்தையை வந்து தூக்கிட்டு போயிட்டு அவன் சொல்றான், நீங்க 2 பேரும் எதுக்காக முனி வேஷம் போட்டுட்டு முனிவர்களா இருக்கு, உங்களுக்கு எதுக்கு இந்த லேடி எல்லாம், நீங்க இங்க இருந்து போயிடுங்கோ, இங்க இருந்து வராதேங்கோ. உடனே சீதை வந்து ரொம்ப பயந்து போய் கத்துறா. ராமருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம வைஃப வந்து யாரோ அப்படி தூக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட சீதையை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன். அப்ப லக்ஷ்மணன் வந்து ரொம்ப, அண்ணா நீங்க ஏன்னா கவலைப்படுறேன், உங்களுக்கு நான் இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பு எல்லாம் வந்து போடுறான். அப்ப அவன் சீதைய வந்து கீழே விட்டுடுறான். விட்டுட்டு இவா 2 பேரையும் தூக்கிட்டு போடுறான். அப்ப சீதை அழறா. அப்போ ராமர் வந்து என்ன பண்ணிடுறார், இனிமேலும் நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கையையும் வெட்டிடுறான். 2 கையையும் வெட்டினோடனே அப்போ அவன் கேட்கறான், நீங்க என் கையை வெட்டியிருக்கே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கறான். அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், இது லக்ஷ்மணன் எவ்வளவு ஹம்பிள் பார், இது வந்து இவர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இவர் வந்து ஒரு தசரத குமாரன் ராமர் அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்ன உடனேதான் அவன் என்ன சொல்றான், அவன் நான் வந்து ஒரு கந்தர்வன், எனக்கு வந்து ஒரு சாபம் இருந்தது. அப்போ இந்த சாபம் வந்து உங்களாலதான் எனக்கு நிவர்த்தி ஆகணும், நான் இப்படி ராட்சசனா வாழணும்னு நான் சபிக்கப்பட்டேன். ஆனா நீங்க வந்தாதான் எனக்கு ஆகும். ஆனா உங்களால வந்து என்னை வெட்டி எல்லாம் கொல்ல முடியாது, நான் எனக்கு வரம் வந்து நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குழி மாதிரி தோண்டுங்கோ, அந்த குழிக்குள்ள என்னை தள்ளி விட்டுருங்கோ அப்படின்னு அந்த வீராதன் சொல்றான். அப்போ அந்த குழிக்குள்ள அவ வந்து அவனை அப்படியே உள்ள போட்டுடுறான். உடனே லக்ஷ்மணன் ஒரு குழி தோன்றாரு, அதுக்குள்ள வந்து அவரை போட்ட உடனேயே அவருக்கு வந்து சாபம் விமோச்சனம் ஆயிடும். சாப விமோச்சனமாயி அவர் வந்து ஒரு யக்ஷனா திரும்பி போயிடுறார். அப்போ ராமர் நினைச்சுக்கிறானா, அப்பா இந்த ஒரு விராதனுக்கே இந்த பாடு படுத்திட்டானே, இந்த தண்டகாரண்யம் அப்ப காடுனா அப்போ பயங்கரமா தான் இருக்கு. அப்போ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப விராதன் வந்து அவனுக்கு தோணுறது, ராமர் அப்படி நினைக்கிறாரோ. அவன் போயிட்டு வரும்பொழுது சொல்றான், இங்க வந்து சரபங்கர் அவருடைய ஆசிரமம் இருக்கு, சரபங்கரோட ஆசிரமத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவ வந்து ஓகே, நம்ம வந்து அங்க சரபங்கரோட ஆசிரமத்துக்கு போவோம், நம்ம போய் பார்ப்போம் அவளை. அங்க போய் பார்த்தா இந்திரன் வந்திருக்கான். இந்திரன் வந்து அந்த சரபங்கரை வந்து பிரம்மலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவர் ஒரு பெரிய அதாவது எல்லா யாகம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய யோகி. அவர் வந்து சரபங்கர் வந்து ஒரு பெரிய ஞானியா பெரிய யோகியா. இந்திரன் வந்திருக்கானா அவரை கூட்டின்னு போறதுக்காக. ஆனா வந்து இவாளை பார்த்துடுறான். அப்போ இந்திரனை வந்து தேவர்களோட எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே இவா ராமலட்சுமணா சீதா வர பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்றான், கிளம்பிடுறான். அங்க இருந்து கிளம்பிடு. உடனே சரபங்கர் என்ன பண்றாரு, இவாளை வந்து கூப்பிட்டு இதை வரவேற்று இவாளுக்கு பூஜை பண்ணி, அப்போ ராமா என்னை இந்திரன் வந்திருந்தான், என்னை வந்து பிரம்மலோகத்துக்கு கூப்பிட்டான், நீ வர அப்படின்னதுனாலதான் நான் வந்து போல, நான் உன்னை பார்த்துட்டு நான் அப்புறமா நான் பிரம்மலோகம் வரேன்னு சொல்லிட்டேன் ராமா இந்திரன் கிட்ட அப்படின்னு சொல்ற. அப்போ ராமர் வந்து சொல்றாராம், நீங்க வந்து ரொம்ப அன்பா இருக்கு, எனக்கு வந்து நீங்க வந்து நான் தங்கறதுக்கு நீங்க ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு வந்து ராமர் சொல்றார். அப்போ உடனே சரபங்கர் சொல்றாராம், எந்த இடத்துல வேணாலும் நீங்க தங்கிக்கலாம், ஏன்னா நான் என்னோட தபசுனால நான் வந்து எல்லா உலகங்களையும் வந்து நான் ஜெயிச்சிருக்கேன் நிறைய தபஸால, நீங்க எங்க தங்கினாலும் ஐ கேன் ஹெல்ப் யூ. அதுக்கு வந்து ராமர் வந்து சொல்றாராம், இல்ல இல்ல
எனக்கு தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் சொல்லணும். நான் வந்து என்னுடைய தர்மத்தாலையும் என்னுடைய சத்தியத்தினாலையும் நான் உலகத்தெல்லாம் ஜெயிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிச்சு நீங்க வந்து எனக்கு அதை கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுடைய பலன் அதுல இருந்து நான் வாழணும் அப்படின்னு நான் விரும்பல. நான் என்னுடைய சத்தியம் என்னுடைய தர்மம் அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப சரபங்கர் வந்து சொல்றாராம், நீங்க ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து இந்த சுதீஷ்ணர்னு முனிவர் இருக்கார், நீங்க அவளை போய் பாருங்க. அத வந்து சரபங்கர் வந்து நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, சரபங்கர் வந்து he was waiting. சரபங்கர் வந்து யாருக்காக காத்துட்டு இருந்தாரான்னா, ராமர் வரணும்னு இந்த காட்டுக்கு. அவருக்கு ஞான திருஷ்டியிலே தெரியும் ராமர் வந்து இங்க வரப்போறார் அப்படின்னு சொல்லி. சோ அவர் காத்துட்டு இருந்தாராம். ராமர் இங்க வந்தப்புறம் நான் வந்து இன்னொரு இந்த உடம்ப வந்து நான் வந்து ஒரு அக்னியில போட போறேன். அதாவது நான் வந்து என்னுடைய என்னென்னலாம் நான் வந்து யாகம் பண்ணி நான் அவ்வளவு தவம் இருந்து என்னென்ன எனக்கு பலன்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே நான் வந்து ராமருக்கு தான் அர்ப்பணிக்கணும். என்னோட பலனோட புண்ணியத்தெல்லாம் நான் ராமருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இந்த சரபங்கர் வந்து இருக்கார். அவர் இவ்வளவு இதான் வந்து ராமர் வருவார் வருவார் வருவார்னு காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ராமர் வந்தோடனே அவர் சொன்னாராம், நீங்க வந்துட்டே இனிமே எனக்கு கவலை இல்லை. நான் வந்து இந்த யாகத்தை அந்த அக்னியை வந்து ஒரு யாகம் ஊட்டி அந்த அக்னியிலேயே நான் வந்து என்னோட உடம்ப வந்து ஆகுதியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆகுதி சொல்லுவோம்ல, நான் வந்து என்னோட உடம்பையே அந்த அக்னிக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அப்போ வந்து நான் வந்து பிரம்மலோகத்துக்கு அப்படியே போயிடுவேன். நான் வந்து என்னெல்லாம் வந்து தவம் பண்ணினேனோ என்னெல்லாம் புண்ணியம் பண்ணினேனோ இது எல்லாமே நான் வந்து ராமருக்கு வந்து அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரபங்கர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க அதை பார்க்கணும் ராமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்ப வந்து அப்படியே அக்னியில வந்து கொடுத்துடுறாரு. அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, அவர் ஒரு சின்ன ஒரு 16 வயசு பையனாட்டமா வந்துடுறாராம். ஒரு தேகம் எடுத்துட்டு பிரம்மலோகம் போயிடுறார். பிரம்மலோகத்துல பிரம்மா வந்து அவரை வரவேற்கிறார். இதையெல்லாம் வந்து ராமர் லக்ஷ்மணன் சீதாலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த தபம் எல்லாம் தபசெல்லாம் ராமர் கிட்ட ஒப்படைச்சிட்டு, அதாவது என்ன சொல்றாருன்னா, ராமர் மூலமாதான் நான் முக்தி அடையணும். அவருக்கு தெரியறது விஷ்ணுதான் ராம அவதாரம் எடுத்து வந்திருக்கா. சோ நான் வந்து ராமர் மூலமாதான் நான் வந்து முக்தி அடையணும்னு சரபங்கர் காத்துட்டு இருந்துட்டு தன்னுடைய தேகத்தையே அக்னிக்கு அவர் அர்ப்பணிச்சு அந்த ஒரு பாலகனா வெளியில வந்து அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயிடுறார். சோ ராமர் மூலமா அவருக்கு சரபங்கருக்கு முக்தி கிடைக்கிறது. அப்புறமா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க சுதீக்ஷணர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால வந்து இப்போ இந்த சரபங்கரோட ஆசிரமத்து வாசல்ல தான் அவரை நிற்கும் பொழுது எல்லாரும் வராளாம். யாரு? எல்லா ரிஷிகளும், இந்த காட்டுல இருக்கிறவா எல்லாரும், ரிஷிகள் எல்லாரும் வராளாம். எல்லாம் சில பேர்லாம் சொல்றாங்க, நீங்க எங்க கூட வாங்கோ, நீங்க உங்க கூட வாங்கோ, அவா கூட போங்கோ, இது பண்ணுங்கோ, எல்லாமே பண்றாங்க. அப்ப அந்த ரிஷிகளோட எல்லாம் அவர் வந்து 10 வருஷம் அந்த ரிஷிகளோட ஆத்துலயே அவளோடையே எல்லாம் நிறைய ரிஷிகள் எல்லாருடைய, அதாவது ஒரு சின்ன இது இந்த இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ராமருக்கு வந்து வனவாசம் போகும் பொழுது வயசு வந்து 25. ஓகே, ராமருக்கு வந்து வனவாசம் போகும் பொழுது when he was to be ordained as a king, அவருக்கு காரனேஷன் பண்ணணும்னு தசரத ராஜா முடிவெடுக்கும் பொழுது அவருக்கு வந்து வயசு 25. இப்ப 25 அப்புறமா
அவர் 14 வருஷம் காட்டுல இருக்கணும். 14 வருஷம் காட்டுல இருக்கிறதுல, அதாவது பாலகாண்டம் முடிஞ்சாச்சு, அயோத்தியா காண்டம் முடிச்சாச்சு. என்ன ஆயிடுமான்னா 13 வருஷம் அரண்யா காண்டம் தானா. அந்த ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு 13 வருஷம். அப்புறம் 13 வருஷம்னா ராமருக்கு என்ன வயசாயிடும்? 38 வயசாயிடும். அந்த 13 வருஷமும் அவர் எல்லா அந்த அரண்யா காண்டத்திலேயே 13 வருஷம்னா 10 வருஷம் அவர் சின்ன சின்ன எல்லா ரிஷிகளோடையும் இருந்துட்டு அப்புறமாதான் அவர் போறார் சுதீஷ்ணர் அகஸ்தியர் எல்லாம் பார்க்கறதுக்கு. அது நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்புறமா அந்த கடைசி அந்த ஒரு வருஷத்துலதான் கிஷ்கிதா காண்டம் வருதான், சுந்தர காண்டம் வருது, அப்புறம் யுத்த காண்டம் வருது. இந்த அதாவது வால்மீகி ராமாயணத்திலேயே வால்மீகி எழுதும் பொழுதே அயோத்தியா காண்டம் இஸ் த பிகெஸ்ட். பாலகாண்டம் அதுக்கு அடுத்ததுதான். அரண்ய காண்டம் ஆல்சோ இஸ் ஸ்மால். தோ ஹி லிவ்ட் தேர் ஃபார் மெனி இயர்ஸ், இட் இஸ் ஸ்மால். நிறைய ஸ்லோகங்களை கொண்டது அயோத்தியா காண்டம். Because I already told you, Ayodhya Kandam is full of emotions. இந்த இதுல அரண்ய காண்டம் இஸ் their way of living in the forest. அது அரண்ய காண்டம் முடிச்சுட்டுதான் உங்களுக்கு கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல இருந்துதான் ஹனுமான் போய் பார்க்க போவார் சுந்தர காண்டம். சுந்தர காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் and சுந்தர காண்டம் are smaller, then little bigger யுத்த காண்டம். That is how it has been formulated. So அவர் அரண்ய காண்டம் முடிச்சுட்டு வரும்பொழுதே அவருக்கு 13 வருஷம். சோ அவர் 13 வருஷம் இருக்காராம் காட்டுல எல்லாம். அததான் the commentators want to say. சோ இப்ப என்ன, இப்ப ரிஷிகளோட எல்லாம் போய் எல்லாரோட ஆத்துலயும் போய் அவர் தங்குறார். அப்புறமா சுதேஷ்ணரோட ஆத்துலயும் அவர் போய் தங்குறார். I will tell the story little, then I will go to the shloka related to that, because I just want to finish it. The சுதேஷ்ணர் என்னன்னா, அவர் இவாளுக்கு சமைச்செல்லாம் கூட போடுறாரு, ரொம்ப சுகமா இருக்காளாம். திருப்பியும் சுதீஷ்ணர் நீங்க எங்க ஆத்துல இருங்கோ, நான் எங்க போயிட்டு வரேன்னுட்டு போயிடுறாரு. அப்போ இவா ரிஷிகள் முனிகள் எல்லாரையும் பார்த்துட்டு திருப்பி சுதீஷ்ணர் வந்துடுறாரு. வந்த உடனே ராமர் அவர்கிட்ட கேட்கிறார், நான் உங்களை தரிசனம் பண்ணிட்டேன், எனக்கு அகஸ்தியர் இங்கதான் இருக்கார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நான் அவரை பார்க்கணும், நான் அகஸ்தியர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாராம், ஓ நீங்க போங்களேன், இங்க இருந்து சில யோஜனைகள் ஐ டோல்ட் யூ மைல்ஸ் தள்ளிதான் அவர் இருக்கார். 4 யோஜனை தள்ளிதான் முதல்ல நீங்க அகஸ்தியரோட பிரதர் இருக்கார். Anybody can Google and find out, because I could not find out Agastya's brother's name. Okay, everywhere it is given brata only, it is not given the name. If anybody is able to Google and find out, let me also know. So Agastya அவரோட பிரதர், அவரோட இடத்துக்கு தான், ஆசிரமத்துக்கு தான் முதல்ல போறார். அப்போ அது முதல்ல நீங்க அங்க போய் தங்குங்கோ, அப்புறம் நீங்க அவர்கிட்ட வழி கேட்டீங்கன்னா அவர் உங்களை அகஸ்தியரோட இடத்துக்கு உங்களுக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சுதீக்ஷ்ணர் இவரை அனுப்பிச்சு வச்சு. அடுத்து இவங்க என்னன்னா அகஸ்தியரோட பிரதரை பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு அடுத்தது they go and meet அகஸ்தியர். இப்ப அகஸ்தியர் இஸ் வெரி ஹாப்பி, ராமா லக்ஷ்மணா எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ மெயின் திங் இஸ் அகஸ்தியர் ஹாஸ் அ வெரி பிக் கிஃப்ட் ஃபார் ராமா. அதாவதுமா இது அந்த பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணுவோட அவதாரம் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய ஞானியா இருக்கிறவா, அவளுக்கு முக்காலமும் உணர்ந்தவா
அவளுக்கு தெரியும் சித்த புருஷர்கள் அவள். பட் ராமர் வந்து மனுஷனா அவதாரம் எடுத்திருக்காரு. He doesn't want to know anything about it. அவருக்கு தெரியும் அவர் விஷ்ணுவோட அவதாரங்கிறது மித்தவாளுக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாம இருக்குமா? பட் he doesn't want to know about it. அவர் மனிதனா இருந்து நம்ம வாழ்ந்து அந்த மனுஷனா இருந்து அந்த சத்தியம் அந்த தர்மம் அத வந்து எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே. சோ அந்த அவதாரம் ராவணனை அழிக்கிறதுக்குங்கிறது முதல்லயே எல்லாருக்கும் தெரியும். சோ அகஸ்தியர் என்ன பண்றார், அவர் வந்து என்ன கொடுக்கிறார் இவருக்கு வரார். அகஸ்தியர் வந்து எல்லாரையும் தரிசனம் பண்ணணும்னு அகஸ்தியர் வந்து அவருக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா ஒரு சராசனம். சராசனம்னா ஒரு வில்லு, அப்புறம் கட்கம்னா ஸ்வாடு. இதெல்லாம் நம்ம பரீட்சையாலேயோ எதுலையோ படிச்சிருக்கோம். சராசனம், கட்கம் ச, அப்புறம் தூணி 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 பிரதமா விபக்தி த்விவச்சனம். துணிங்கிறது அம்பரா துணியும் போல நம்ம தமிழ்ல குவிவர் அப்படிமோ இங்கிலீஷ்ல. அந்த ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். அவ அம்பெல்லாம் அதுல வச்சுட்டு முதுகுல வச்சுப்பா, இதுல கட்டிப்பா. அது மாதிரி 2 கொடுக்கிறார். ஓகே, அது எப்படி இருக்கா? அக்ஷய சாயகௌ. அதுல இருக்கிற அம்பு வந்து தீந்தே போகாதான். அக்ஷயம்னா என்னது? அக்ஷயமா அக்ஷய பாத்திரம் சொல்றோம்ல, அக்ஷயம். ஷயானா டு பெரிஷ், டு டிகே. அக்ஷயானா இட் வில் நெவர் பெரிஷ், இட் வில் நெவர் டிகே. அதனாலதான் அக்ஷரம். The letters will always be there. அதனாலதான் சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்ப அக்ஷயாசா. அப்போ என்னெல்லாம் கொடுக்கிறார்? ஹைந்திரம் ஷரா ஜகா ஹைந்திரம். ஐந்திரம் இந்திரனுடைய ஷராசனம். சரி, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இந்திரனோட போவை கொடுக்கிறார். எப்படி அது இந்திரன் போ வந்து அகஸ்தியர்கிட்ட வந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கதையில கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போவோம். அயோத்தியா இதுல அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சீதையோட வரும்பொழுது என்ன ஆயிடுது? பரசுராமர் எய்தாப்புல வராரா? பரசுராமரோட கர்வத்தை இவர் போக்குறார். பரசுராமர் என்ன பண்றார்? அந்த 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 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வில்ல வந்து இவர்கிட்ட கொடுத்து விடுறார். அதை கொடுத்தோன்னா அவர் நான் ஏற்றினோன்னா இல்ல, நான் ஏற்றினோன்னா அது வந்து எங்க போறது? அது வாயு மண்டலத்துக்கு விடு அப்படிங்கிறார். சோ அது வாயு மண்டலத்துக்கே போயிடுறது, அந்த பூவே போயிடுறது. இப்ப வாயு வந்து வாயுவோட மாஸ்டர் யாரு? இந்திரன். சோ அது விஷ்ணுவோட தனுசு. பரசுராமனும் விஷ்ணு அவதாரம் தான், அது விஷ்ணுவோட தனுசு அது. சோ அது திரும்பவும் இந்திரன்கிட்ட போனோம்னா இந்திரன் என்ன பண்றார்? அது அகஸ்தியர்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்து, நீங்க இது அவருக்கு ராமர் வரும்பொழுது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த தனுசு நீங்க கொடுத்துருங்கோ. பரசுராமர் மூலமா வந்த தனுசு வாயு பகவான் கிட்ட போய், வாயு பகவான் தன்னுடைய மாஸ்டர், தன்னுடைய ஹெட் இந்திரன் கிட்டயே அதை கொடுத்துட்டு இந்திரன் கொண்டு வந்து அத அகஸ்தியர் கிட்ட வந்து கொடுத்துரு. சோ இந்த மாதிரி அகஸ்தியர் வந்து, ராமா உனக்கு இதெல்லாம் தேவைப்படும், இந்த இந்த வில்ல வச்சுக்கோ, 2 அம்பரா துணி நான் தரேன். அதுல ராமான்னு எழுதியிருக்குமா, அத ரொம்ப கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப அழகா சொல்றாங்க. ராமான்னு எழுதியிருக்குமா. ஒவ்வொரு பானத்திலையும் யாரெல்லாம் தப்பு பண்றாளோ அவளை தண்டிக்கிறதுக்காக தான் இந்த ராம பானம். இந்த பானத்தை விட்ட உடனே இந்த பானம் கோஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் சம்படி, அவ தப்பு மட்டும் சின்ன தப்பா பண்ணலாம், அவளை மன்னிக்கலாம் அப்படின்னு ராமர் நினைச்சிட்டாருன்னா அந்த பானம் அவளை தொட்டுட்டு திரும்பி வந்துருமா. அந்த 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 அம்பரா தூணியில இருக்கிற அம்பெல்லாம் திரும்ப ராமர்கிட்டயே வந்துரும். ஓகே, அதனாலதான் இட் டசன்ட் பெரிஷ் நம்ம சொல்றோம். அந்த ராமங்கிற அந்த வார்த்தையை பட்ட உடனேயே அவளுக்கு வந்து அந்த பாப விமோச்சனம் கிடைக்கிறதா.
அவளை ஃபர்தரா பாவம் செய்ய தூண்டாம இருக்குமா? இல்ல அவன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னா அப்பவும் அந்த ராமபானம் என்ன பண்ணுமா? முக்திய கொடுக்குமா. சோ ஒவ்வொரு பானத்திலையும் ராமாங்கிற அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய அக்ஷயமா இருக்கக்கூடிய பானங்கள் அந்த அம்பராத்தூணி ரெண்டுலையும் இருக்கும். So these are what gifted by Agasthyar to Rama. Okay, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். already now வந்து just I'll go to the ஸ்லோகா. ஸ்லோகா வந்து நம்ம ஜஸ்ட் கடகடன்னு படிச்சிடலாம். ஓகே, ஸ்லோகா 41. பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः. அப்ப ராஜீவலோச்சனः தாமரை கண்களுடைய ராஜீவலோச்சன. லோச்சனா ஐஸ், ராஜீவன தாமரை. தாமரை ராஜீவ, இவ லோச்சன எஸ்ய சக, அது வந்து ராஜீவ லோச்சன. பிரவிஷ்ய து மகாரண்யம் ராமः ராஜீவ லோச்சன விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷः. அவர் பார்த்தார், இப்சா யார? சரபங்கர. எப்போ? விராத ராட்சசனை ஹத்வா கொன்றுவிட்டு. சுதீக்ஷ்ணம் ச அப்பி அகஸ்தியம் ச அகஸ்திய பிராத்தரம் ததா. யாரெல்லாம் பார்க்கிறார்? சுதீக்ஷ்ணம் அப்பி அகஸ்தியம் ச அகஸ்திய பிராத்தரம் ததா. ஓகே, பிரவிஷ்யங்கிறது ரா பிளஸ் விஷ் பிளஸ் லெப்பு, அப்புறம் டு மகாரண்யம். ஓகே, ராமோ ராஜீவலோச்சன ராமः ராஜீவலோச்சன விசர்க சந்தி, விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் குணம். ஓகே, மகாரண்யம் மகத் ச தத் அரண்யம், மகாரண்யம் கர்மதாரய. ராஜீவலோச்சனः ராஜீவே இவ லோச்சனே यस्य सह राजीवलोचनः बहुव्रीहिः. ओके, अगस्त्य भ्रातरम्, अगस्तस्य भ्राता, अगस्त्य भ्राता तम अगस्त्य भ्रातरम्. प्रविश्य प्रा प्लस वी विश प्लस ल्यप हत्वा हन प्लस त्वा. ओके, அடுத்தது ஒண்ணும் இல்ல. சுதீக்ஷணம் च अपि अगस्त्यं च अगस्त्य भ्रातरं तथा. அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துள்ளோம். अगस्त्य वचनात् च एव जग्राह ऐन्द्रं शरासनं खड्गं च परम प्रीतः तूणी च अक्षय सायकौ. अगस्त्य वचनात्, अगस्त्य சொல்படி एव जग्राह he got, okay, he accepted. Sharasanam, that is the bow. Khadgam, sword. Paramapreetah, tuni, Paramapreetah. Okay. Akshaya Saya, Paramapreetah na with என்ன சொல்றது, delight, பிரீத்தக அன்போட, ரொம்ப சந்தோஷத்தோட. ஓகே, ஐந்திரம்னா இந்திரஸ்ய இதம் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி தத்தித்தம்ல. ஷராசனம் இஸ் போ, கட்கம் ஸ்வாட், அக்ஷய சாயகௌ இஸ் வாட், அதாவது அக்ஷயம்னா இன்எக்ஸாஸ்டிபிள், ஆரோஸ் இருக்கு அதுல. ஓகே, தூணி, தூணிங்கிறது டூ நான் சொன்னேன், pair of quivers. ஜக்ராஹ அப்படின்னா accepted. ஓகே, இப்போ இதுல வந்து ச அக்ஷய சாயகோ அகஸ்திய வச்சனாத் செய்வ, அகஸ்திய வச்சனாத் ச ஏவ, அகஸ்திய வத்தனாத் ச will become
Shutva Sandhi, Agastya Vachana Chaiva, again Shutva Sandhi and Vriddhi Sandhi. Two sandhis are there. Cha Akshaya Sayakau. Cha Akshaya Sayakau. That will be Dirgha Sandhi, Savarna Dirgha. Sharasanam, Shara plus Asanam, Dirgha Sandhi. From Paramaprita Stuni, Paramaprita Tuni. That is again Visarga Sandhi. Visargasya Sakara. Jagra Indram, Jagraha plus Indram, Vriddhi Sandhi. Agastya Vachanat Samasa, Agastyasya Vachanam, Tasmat, Agastya Vachanat. Sharasanam, Sharana Asanam, Shashti Tatpurusha, Paramapritaha, Paramascha Pritaha, Paramapritaha, Karmadaraya, Akshaya Sayako, Akshayaha, Sayakaha, Yayoho, Tau, Bahuvrihi, Akshayaha, Nakshayaha, Yasya. That's again Bahuvrihi. Aindram is Indra, Indrasya Idam. Ada Indra plus An, that only behind. Then Sharasanamku ஒரு விற்பத்தி இருக்கிறது எப்படின்னா ஷராஹா அஸ்யந்தே ஷிப்யந்தே அனேன இதி ஷராசனம். That is the definition. Okay. Anyway, I'll be sending all these notes to you, so you don't have to worry. So this is what you got. So ஸ்லோகத்தை இன்னும் ஒரு தடவை சேர்த்து படிச்சுடுறேன். நீங்க வந்து பாருங்க. प्रविश्यतु महारण्यं रामो राजीवलोचनः विराधं राक्षसं हत्वा शरभङ्गं ददर्शः सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्यभ्रातरं तथा. இது பாதியோட தான் வருது. அடுத்தது அகஸ்திய வச்சனா செய்வ ஜக்ராஹேந்திரம் ஷராசனம் खड्गं च परमप्रीतस्तूणी चाक्षय सायकौ. Okay, so we have completed 43 the first line வரைக்கும். சகாத வரைக்கும் தான் வருது. அடுத்ததெல்லாம் வேற வரும்.